நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் திராவிடம். இது முகேஷோட கதை. நான் முகேஷ் ஒரு வருஷம் திமுகவுக்கு கொத்தடிமை, திமுகவுக்கு சொப்படிக்கிறார். இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லியாச்சா? எல்லா சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்காங்க டாக்டர். இனி தலை நிமிர்ந்து நிற்போம் என்ற குரலை சொல்லி இருக்கிறார் நம்முடைய முதல்வர். நீதான் இவனுக்கு ஆண்டவரா? பேண்டவராக்கிறடா. வர வேண்டும் அடுத்த முறையும் என்பது வெறும் ஆசை அல்ல, தேவை. போடா உள்ள. ஆரம்பிக்கலாமா? நம்ம ஆளுங்க பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரப்படாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். உயிரே உறவே தமிழ். I am back. பாரதேசி. மனிதநேய விழா என்றால் அது எங்கு நடந்தாலும் இருக்க வேண்டியது தமிழனின் கடமை. நான் மிகவும் குழந்தை பருவத்திலிருந்து மதித்து அவர் சொற்களை பேசி பழகி வந்த அவரின் மைந்தரின் பிறந்த நாள். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கியம். முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். இது முதல்வரை வாழ்த்தும் ஒரு எம்பியாக நான் நினைக்கவில்லை, அண்ணனை வாழ்த்தும் தம்பியாக நினைக்கிறேன். வர வேண்டும் அடுத்த முறையும் என்பது வெறும் ஆசை அல்ல, தேவை. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. அதை அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர இதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. வேலை செய்ய வேண்டும். அது மக்கள் நீதி மையத்திற்கும் சேர்த்து சொல்லுகிறேன். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. இவங்க 70 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 9 வயசு தான் ஆச்சு. அதனால தைரியமா பின்னாடி டேபிள்ல இருந்து காப்பி அடிங்க, பாஸ் ஆயிடுவீங்க. குச்சமே இல்ல. இவங்க 70 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 9 வயசு தான் ஆச்சு. நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். மெமரி லாஸ் பேஷண்ட். ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப எப்படி இருந்தான் தெரியுமா? அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், முடிவு பண்ணிட்டீங்களா? முன்னாடி உங்களை வளர்க்கணும்னு நினைச்சான், இப்ப பொழக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கான். அதனால பொழந்துருவாங்க. குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே, அவங்களுக்கா? இல்ல நம்ம உரிமைக்காக போராடும் போது நம்மளை அடிச்சு துரத்தினாங்களே, அவங்களுக்கா? அப்படின்னு சொன்னீங்க சாரு. இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் ஊழல் இல்லாத ஆட்சி மீண்டும் அமைந்திட ஒரு பெரிய கூட்டம் திருடன் திருடன் கத்திக்கிட்டு திருட முன்னால ஓடிக்கிட்டு இருக்கு. முன்னாடி ஓடுற திருடனும் திருடன் திருடன் கத்திட்டான்னு வச்சுக்க, கூட்டமே குழம்பி போயிடாது. போங்கடா, கடுப்பேத்தாங்கடா, போங்கடா. இதெல்லாம் பார்க்கும்போது டிவியை மட்டுமா உடைக்கணும்னு தோணும். மூல கோளாறு உள்ளவங்க லூசு பாயலா. இப்படி இருந்தவன் இந்த 3 நாளா பண்ற அட்டகாசம் இருக்கே. இது பாருங்க, வெளியில எங்கேயும் போக கூடாது. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். இது 5 வருட
எலக்டோரல் பாலிடிக்ஸை பற்றிய பேசும் இடமல்ல இது. 100 வருஷத்து பாலிடிக்ஸை பேசும். ஐயோ உன்னையெல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு உன்னை மாதிரி 4 மாமன் இருந்தா போதும் நாடே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கணும். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. அதனால் இங்கிருந்து வாழ்த்து பெற்றால் புடுங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. அது பெரிய வாழ்த்து தான். இன்னும் ஒரு 100 ஆண்டு என்று சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது வெறும் ஆசை இல்லை, அது நீட்சி. ரொம்ப நாளா இருந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. என்னது ஷாலினி? நீ ஒரு லூசுன்னு. அண்ணா தெற்கு தேய்கிறது என்றார், இனி தேய விட மாட்டோம் என்றார் கலைஞர். இனி தலை நிமிர்ந்து நிற்போம் என்ற குரலை சொல்லி இருக்கிறார் நம்முடைய முதல்வர். கரடியா காரி துப்புன அரசன்டாவன். குறிப்பா தம்பு விட தெரியாத தற்குறிடாவன். அவனை பத்தி என்கிட்ட பெருமையா பேசுன. நீ ஒரு கட்சி நான் ஒரு கட்சின்னு பேசிட்டே இருந்தேன்னா அது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேசலாம். ஒரு இனம் பேசுகிறது. அந்த குரல் டெல்லிக்கு கேட்க ஆரம்பித்து விட்டது. இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. அந்த ஒரு மெத்தனம் இல்லாத தலைமை இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அது மேலிடத்திலிருந்து மட்டும் போதாது, படிப்படியாக படிநிலைகளில் இறங்கி வந்திருக்கிறது. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஆனால் இது என்ன ஒரு ஆர்வம் இருந்தால், எத்தனை நீண்ட தொடர்பு இருந்தால், எப்படி ஒரு குடும்பமாக இருந்தால் இப்படி திரளும். இந்த 5 வருஷத்து விளையாட்டெல்லாம் அது விளையாடிட்டே இருக்கலாம். குறைகள் இருந்தால் எடுத்து சொல்லலாம், நிறைகள் இருந்தாலும் பாராட்டி சொல்ல வேண்டும். அது எதிர்கட்சியாக இருந்தாலும் பாராட்டி சொல்ல வேண்டும். அதில் கிடைக்கும் பலன்கள் மக்களுக்கு கிடைக்கிறது என்பதனால். அதானின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தினசரி வருமானம் என்ன தெரியுமா? 1000 கோடி. அதானிக்கு 1000 கோடி, இங்க மகளிருக்கு 1000 ரூபாய். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? நாங்க சொன்ன ஒரு திட்டத்தை தேங்க்யூ செயல்படுத்திட்டோம் அப்படின்னு என்கிட்ட சொல்ற அந்த பெருந்தன்மையை நான் மறவேன். அப்படியா சொன்னா? என்ன அடிச்சுக்கிருக்க கொளுத்தி ஆவணம் அந்த வர்றேன் பெட்ரோல் எடுத்துறேன். இதுதான் திராவிட மாடல். இந்த மாடல் நாடு பூரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நாடு நல்லா இருக்கும். இந்த மாடல் நாடு பூரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நாடு நல்லா இருக்கும். சோறு தானே திங்கிற? சோறு திங்கிறியா இல்ல பீஸா சாப்பிடுறியா இல்ல நூடுல்ஸ் வாங்கி இதை கலந்து விட்டு சாப்பிடுறியா? சும்மா கிண்டல் அடிக்காதீங்க திராவிட மாடல. நொட்டுவாங்க. இவனை புலந்தோம்னா நாட்டுல இவனை மாதிரி வரக்கூடிய எவனையும் வளர்த்து விட மாட்டாங்க. சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அவருக்கு வயசு 24. அமுக டுமுக அமால் டுமால்